பிளாக் பெயிண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் பயங்கர டிமாண்டாப்பா, கிடைக்கிறதே இல்லையா, எல்லாத்தையும் மொத்தமாக அழுட்டு போயிட்டாங்களாம். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஹிந்தி இன்ஜெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த இன்ஜெக்ஷன் க்யூர் பண்ணுறதுக்காக போடல, இந்த இன்ஜெக்ஷன்னு ஸ்லோ பாய்சன். உண்மை அதுதான். இப்போது ஹிந்தி உள்ள நுழைஞ்சா தமிழ் அழிஞ்சிருன்றாங்க இல்லையா, ஹிந்தி தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையலைன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல அதை கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஹிந்தி தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையலை அப்படின்னு எவெல்லாம் நினைக்கிறது. நம்ம ஆளுகளே கடைக்கு போனோம்னா ஜி டீ போடுங்க, பையா டீ கொண்டு வா, ஏக் சாய் அலிக்கியா சார். ரொம்ப கேஷுவலாக ஹிந்தி உள்ளே நுழைஞ்சிருச்சு. அது நுழைஞ்ச ஹிந்தியை நமக்கு ப்ராக்டிக்கல், அதாவது அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது இது வரைக்கும் வாய்மொழியாக கற்றுக்கிட்டு இருந்ததை இனிமேல் சிலபஸ்லையும் சேர்த்து கற்றுக்கங்க. நம்ம ஊரில் ஹிந்திக்காரர் ஒன்றும் இல்லை, என் ஊரில் ஹிந்திக்காரர் இருக்கான். என் ஊர் சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர். அவன் அந்த ஊரில் கடை போட்டு உட்காந்துருக்கான். ஒன்றும் இல்லை, ஹிந்தியை நாங்கள் உள்ளே நுழைய விட மாட்டோம்னு சொல்கிறாங்க இல்லையா. சவுகார்பட்டு சென்னையை விட்டுருங்க, திருச்சி வாங்க. திருச்சிக்கு பெரிய கடை வீதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது உள்ள நுழை ஒரு தெருவை முதற்கொண்டு தெருவில் இந்த ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரும், நகையில் ஆரம்பித்து ஸ்டேஷ்னரியில் ஆரம்பித்து எலக்ட்ரிக் கடையில் ஆரம்பித்து இது அத்தனையிலையும் ஹிந்திக்காரே உள்ளே உட்கார்ந்துருக்கான். அவன் உழைக்கிறான் பிழைக்கிறான். நல்லா தெரிஞ்சுங்க, அவன் இங்கே வரக்கூடாதுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அவன் வரலாம், அவன் திறமையை காட்டலாம், உழைக்கலாம், சொத்து சேர்க்கலாம். எங்கேருந்தோ ஒருத்தன் இங்கே பிழைக்க முடியும். ஆனால் இங்கே இருக்கிறவன் பிழைக்க முடியலைன்னு சொன்னால் அது நம்மளோட தப்பு, நம்ம தப்பு. நம்ம இடம் கொடுத்தோம், நம்ம சோம்பேறியாக இருந்தோம். அவனை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆள் கிடையாது. அதே நேரத்தில் ஹிந்தியை திணிக்கிறாங்க பார்த்தீங்களா, இது திணிக்கிறது தான். நல்லா தெரிஞ்சு ஹிந்தியை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னா ஹிந்திக்காரனை என்றைக்கையோ தமிழ்நாட்டிலேருந்து விரட்டியிருப்பாங்க. இங்கே பொழப்பு நடத்தவே முடிஞ்சிருக்காது. நாங்கள் எல்லாரையும் ஏற்றுக்கிறோம், எங்கள் கூட சேர்த்துக்கிறோம். அதிலெல்லாம் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இவங்க இப்போ ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டிருக்காங்க. அது நம்ம ஆளுக போட்டாங்களா இல்லை அவங்க போட்டு வச்சுருக்காங்களான்றது தெரியல. கொஞ்ச நாள் மறுபடியும் ஹிந்தி ஹிந்தி ஹிந்தி. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஹிந்தியே இல்லாத மாதிரி ஒன்றும் இல்லை. போஸ்ட் ஆஃபீஸ் போய் பாருங்கள், ஹிந்தியை நுழைய விட மாட்டோன்றல. போஸ்ட் ஆஃபீஸ் போய் பாரு, ஒரு நாளைக்கு ஒரு வேர்டு ஹிந்தி வேர்டு லேர்ன் பண்ணுங்கன்னு போர்டு எழுதி போட்டு அந்த போர்டில் அவன் எழுதி வச்சுருக்கான். ஒரு ஹிந்தி வேர்டு, அதுக்கு தமிழ் வேர்டு, அதுக்கு இங்கிலீஷ் வேர்டு. இது டெய்லி ரொட்டீனாக எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் தமிழ்நாட்டில் நடக்குது. நான் கண்கூட பார்த்தேன். பெரிய ஹெட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் திருச்சியில் இருக்குது, அதில் அவங்க எழுதி போட்டிருக்காங்க. இதில் என்ன நீ ஹிந்திக்காரன்னு, நம்ம எந்த ஹிந்தி பண்டிகை, ஹோலி பண்டிகை தமிழ்நாடு பூரா கொண்டாடுறாங்க. ஹோலி பண்டிகை, நவராத்திரி பண்டிகை தமிழ்நாடு பூரா கொண்டாடுறாங்க. இங்கே எல்லாமே கலந்தாச்சு சார், எல்லோரும் கலந்தாச்சு. யாரையுமே இங்கே வெறுக்கலை, ஒதுக்கலை, தனியாக நிற்க வைக்கலை, அடித்து விரட்டணும்னு நினைக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா இங்கே ஹிந்தியே இல்லாத மாதிரி ஒரு இமேஜினேஷனை நமக்குள்ளே திணிக்கிறாங்க. ஹிந்தி உள்ளே வந்தால் தமிழ் அழிஞ்சிடும். தமிழ் அழிக்கிறதுக்கு எவ்வளவோ பேர் எவ்வளவோ விஷயங்களை ட்ரை பண்ணாங்க, எவனாலையும் அழிக்க முடியாது. அதை உண்மையை தெரிஞ்சுங்க, எவனாலையும் அழிக்க முடியாது. எங்கேருந்தோ ஓடி வந்துமே இங்கே இருக்கவங்களை அழிச்சிடலாம் அப்படின்ற நினைப்பு. அவங்க பிழைக்கிறது இப்போ கூட இவங்க இந்தியை உள்ளே நுழைக்கிறது இந்தியை டெவலப் பண்ணுறதுக்காக கிடையாது. இங்கே அவங்களோட பொலிட்டிக்கல் மார்க்கெட்டை டெவலப் பண்ணுறதுக்கு தான். அதை நல்லா முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இந்த இந்திக்காக இந்தியை உள்ளே நுழைய விட்டால் நாங்கள் உயிரையும் கொடுப்போம், தமிழுக்காக உயிரையும் கொடுப்போம். உயிரை கொடுத்தாலும் ஒரு பிடுங்க முடியாது, வேஸ்ட். உயிரை கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போயிடும். வைங்களேன், இதை இந்த கத்தி படமாக நாங்கள் வேணால் ஒரு 5 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு கேட்குறதுக்கு, அப்படிலாம் எவனையும் எதையும் காப்பாற்றவே முடியாது. இருந்து போராடி தான் காப்பாற்ற. இப்போ போராடக்கூடிய அளவுக்கு ஒன்றும் பெருசாக இங்கே நடந்துடல. என்ன பிரச்சனைனா இவங்க இல்லாத ஒன்று, அதாவது ஏதோ ஒன்று
பயங்கரமாக அழியப்போகுது, தமிழ்நாடு அழியப்போகுதுன்ற ரேஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இருக்கிறதுல கிட்டத்தட்ட 20% பேர் ஹிந்திக்காரன் இங்கே இருக்கான், ரெசிடென்ஷியலாக இருக்கான். அவன் அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெக்கார்ட் மூலியமாக அவன் இங்கே இருக்கான். brought up ஃப்ரம் தமிழ்நாடு. அவன் தமிழ்நாட்டோட வாக்காளர் அட்டை வச்சுருக்காங்க. என்ன பண்ண போகிறீங்க? ஒரு நாளைக்கு ட்ரெயினில் எவ்வளவு ஹிந்திக்காரன் உள்ளே இறங்குறான், அவனெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? அடித்து வரட்டணுமா? நம்ம அதெல்லாம் செய்யவே மாட்டோம். அவன் பிழைக்க வந்திருக்கான் இங்கே, ஏன்னா அவனுக்கு இங்கே டிமாண்டு இப்போ அதிகமாக இருக்குது. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹிந்தி ஆல்ரெடி உள்ள நுழைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நமக்கு தெரியாமலே நாம் ஹிந்தியை வளர்த்துட்டோம். நமக்கு தெரியாமல் ஹிந்தியையும் வளர்த்துட்டோம், ஹிந்திக்காரனையும் வளர்த்துட்டோம். அவன் வளர்ந்தான்றதுக்காக அவன் மேலே நம்ம குறை சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. அவன் வாய்ப்பு கிடச்சது வளர்ந்துட்டான். நம்ம வாய்ப்பை விட்டால் வாயை மட்டும் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். அதனால் இந்த ஹிந்தி பிரச்சனையை தயவுசெய்து கொஞ்சம் யோசிங்க, ப்ராக்டிக்கலாக யோசிங்க. நாமளே கடைக்கு போனால் டீ வேணும்னா டீ கேட்குறோம், அவன்கிட்ட பையா டீ கொடுறான்னு கேட்குறோம், பானிபூரி கேட்குறோம். ஹிந்தியில் பேசுகிறது முதல்ல நம்ம கத்தாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதை முதல்ல பாருங்கள். இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு இதுக்கப்புறம் ஹிந்தியை அதாவது வியாபாரம் பண்ணவே நம்மளை ஆட்சி பண்ணான்றோம்ல, கிட்டத்தட்ட அதே கதை. வியாபாரம் பண்ண வந்தவங்க நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி உட்கார்ந்துருக்கான். இன்னொரு 50 வருஷம் கழித்து, ஒரு 100 வருஷம் கழித்து தமிழ்நாடு முழுக்க ஹிந்திக்காரனாக இருந்தாலும் அவன்கிட்ட நாம் கூலி வேலை பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பார்த்து